ரொம்ப குடிக்க அடிமையாக போயிடுவாங்க. இங்கே வந்து சாமிக்கிட்ட சத்தியம் பண்ணி இல்லை கயிறு கட்டிக்கிட்டு போனால் அந்த குடிக்கிற ஞாபகம் வராது, குடிக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி எதிரிகள் தொல்லை, ரொம்ப ஏசுறது, சண்டை வர்றது, மோசம் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த எதிரிங்க பேரை எழுதி ஒரு பூட்டு போட்டுருவாங்க. பூட்டு போட்டாங்கன்னா அவங்க வாய் பேச மாட்டாங்க. மீறி ரொம்ப துன்புறுத்துறாங்க, சொத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னா எனக்கு சொத்தே வேணாம், அவங்க செத்தழிஞ்சு போகணும்னா கோடியை மரத்தில் தூக்கிடுவாங்க. அதில் மனசு மாதிரி சொத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, இல்லை நீரே போனாலும் போயிட்டு போகுதுன்னு சொத்தை கொடுக்காத ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. மொட்டையை எழுதி பறித்தா மனசு மாதிரி, பெட்டி மாதிரி, எண்ணெய் மாதிரி அதுக்கு உண்டான பொருளை கொடுத்துருவாங்க. சிலர் கொடுத்துருவாங்க, சிலர் ஏமாற்றி விடுவாங்க. இந்த மாதிரி என் பொருள் வந்துட்டால் நான் கடை வெட்டுறேன், வேலை எடுத்து வைக்கிறேன், கோழி வெட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போடுவாங்க. கலசர தோஷம், செவ்வாய் தோஷம், குரு தோஷம், நாகதோஷம், தார தோஷங்கிறது இருந்தால் அந்த கன்னிமார்கிட்ட வந்து மஞ்சள் கயிறு வாங்கி சாமியை பிரார்த்தனை பண்ணி கட்டுவாங்க. கட்டிட்டா குறிப்பிட்ட நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகிட்டா கோயிலை சுற்றி பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை செலவு வாங்கி வைப்பாங்க. கல்யாணம் ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை செலவு வாங்கி வைப்பாங்க. படிச்சுவிட்டு டாக்டர் வேலை கிடைச்சா டாக்டர் பொம்மை, போலீஸ் வேலை கிடைச்சா போலீஸ் பொம்மை, வீடு கட்டி முடித்தா வீட்டு பொம்மை, காரு வாங்கினா காரு பொம்மை, முழங்கால் இருந்து எடுத்தால் தான் படைப்போம்பாங்க, எடுக்க மாட்டாங்க, முழங்கால் பொம்மை. என்ன நம்ம வேண்டிக்கிற பைரவன் நாய் வளர்த்துவாங்க, அது நிறையா செத்து போயிடும். அந்த நாய் வந்து சாவாத இருந்துச்சுன்னா நாய் பொம்மை வாங்கி வைக்கிறோம்பாங்க. இந்த குழந்தைய பாருங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 6 மாதம் 7 மாதம் குழந்தைங்க, 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாத வருவாங்க. இங்கே வந்து குழந்தை கிடைக்கும். குழந்தை கிடைச்சா, அதாவது ஒரு பொண்ணு 15 வருஷம் குழந்தை இல்லாத குழந்தை இருந்தால் 3.5 சத்து நீர் சத்து இருந்தால் தான் அந்த குழந்தை நல்ல வளர்ச்சியாக இருக்குமோ. அதனால் நீர் சத்து குறைஞ்சா 6 மாதம் 7 மாதத்தில் வயிற்று கழிச்சு தான் குழந்தைய எடுக்கணும்பாங்க. இங்கே வந்து கடவுளே நான் இல்லாத இருந்தால் ஒரே குறை, இங்கே வந்த வாட்டி இப்படி சொல்கிறாங்களே, என் குழந்தைக்கும் ஆபத்து வரக்கூடாது, என்னை எனக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவாங்க. அங்கே பாருங்கள், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தையும் சாவாது, அந்த தாயும் சாவாது. அப்படி இந்த கோயிலோட வரலாறு. நாங்கள் 12 மணிக்கு பூஜை போடுவோம். பூஜை போட்டால் அது தானாக ஆடிடும். தானாக ஆடிச்சுன்னா நீ போறியாப்பான்னா போயிடும். உண்மையான பேயாக இருந்தால் போயிடும். என்ன கேட்குதோ அதை கொடுப்போம், அதை விட்டுட்டு போயிடும். காலமாக இருந்தது இருட்டுக்கல் முனியப்பன் கோவில். நல்ல சக்தி உள்ளது. இதனால தான் இவ்வளோ கோயிலும் பிரபலமாகி வரும். இவர் தான் மூலஸ்தானம். நேராக சேலம் விட்டால் மன்னாரப்பாளையம், கற்பகம் கிராமம், இருட்டுக்கல் முனியப்பன் கோயில். காலையில் 9 மணி, அஸ்தம்பட்டி பெட்ரோல் பங்கில் இருந்து காலையில் 9 மணி, 11, 1, 3 4 நட தினம் வராங்க. போரானும் 16 திங்கள் சேரும் பொருந்தியார்கான் 18 சேரும் காரண முகமொன்மேனி சேரும் கந்தரு கணநாதா நரசிங்கவுதாரமா கலியுக சீமையில் கண் கண்ட தெய்வமா செந்தல கெருட நேரி அன்புடன் நேரிய வந்தரில் செய்வாயே நாராயண 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 ஆளிலமேல் பள்ளி கொண்ட ஆதி நாராயணன ஏழை பணக்காரர் என்று எவரையும் பிரிப்பதில்லை. சாதி மத பேதமில்ல சரியான தெய்வம் அப்பா. தாய் இல்லாதவருக்கு தாய் தந்த நீயல்லவோ, கண் இல்லாதவருக்கு கண் கண்ட தெய்வம் அப்பா. ஆடிப்பாடி வரனப்பா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாரை புரிய வேணும் அப்பா. உன்னைய நானு நம்பி இருட்டுக்கல் முனியப்பா உட்கார்ந்தன் தேவர் சபா காரியப்பா. உன் குதிர கடுவாலா செய்தி மட்டம் கால் போட்டு திரும்ப வேண்டி நேரம் உத்தரவா கேட்குது. பார்த்த பக்கம் பொம்மை உருவந்தான் தெரியுது, வார்த்தையும் கேட்குது, வைணவம் தெரியாது, சொன்ன சொல்லு கேட்குது. பகவானே இன்னும் நான் சொய ரூபத்தை காணேனப்பா. அநேக நாள் தவமிருந்த ஆண்டவா உன்னை கோரி சேன நாள் தவமிருந்த நித்த நாள்தோறும் ஓயான சரியான உனக்கு செய்த தவம் வீண் போகாத உள்ளங்கை நெல்லிக்கணி உருவம் குலையாத தோளில் சபமால தொட்டழிந்து போகாத கையில் சபமால கணங்குலைந்து போகாத காத்ததற்காரு இந்த கலியுகம் உள்ள வர நாடி வர மக்களை கடப்போற வந்து காரோ சுவாமி.